இங்க வந்து புஞ்சக்காடா இருந்தது ஒரு காலத்துல. நீங்க எல்லாம் கம்பு கேப்பையெல்லாம் நிறைய தின்னீங்க. இங்க மண்ணுல வந்து கால்சியம் நிறைய இருக்கு. காளை மாடு, காங்கேய மாடு நல்ல மாடா இருக்குது. இந்த மாடை ஒழிக்கிறதுக்காக அங்கேருந்து கொண்டு வந்தானே ஏரோப்ளேன்ல விந்த கொண்டு வந்து நம்ம பசுமாடெல்லாம் கலப்படம் பண்ணி கற்பழிச்சு நம்ம எல்லாம் கெடுத்துட்டாங்களே. எங்க பார்த்தாலும் இப்ப காங்கேய மாட்டையே காணான்றான். நம்ம காங்கேய மாடு தான் எங்க பார்த்தாலும் மணல் வண்டியில போயிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் மணல் வண்டியில போயிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாடும் மணல் வண்டியில போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு மாற்றத்தை வேற எங்கேயுமே பார்க்கல. ஆனா அதையே இல்லாம அழிச்சுக்கிட்டே இருக்கிறானே. இதை முன்னேற்றம்னு வேற சொல்றோம், இதை விஞ்ஞானம்னு சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த தெருவுல குப்பையெல்லாம் கொண்டு போய் சுருமான் வெட்டியில பண்ணையில போட்டோம். இப்ப அந்த களை வளரணும்னா அதுக்கும் வெயில் வேணும். இப்ப வெயில் இல்லாம விட்டதுனால களை தானா செத்து போயிடுது. களையை ஒழிக்கிறதுன்னு தனியா நம்ம விஷம் போடுறது இல்ல, களையை விழிக்கிறதுன்னு நம்ம பூமியை சுரண்டது இல்ல. நடக்கிற இடம் பாத்தி பிரிச்சிடும். 2 அடி அகலத்துல நடபாதை, அதுக்கப்புறம் 4 அடி உயரத்துல மேட்டு பாத்தி. இந்த நடபாதை இருக்கிற மண்ணை சுரண்டி பாத்தியில போட்டீங்கன்னா பாத்தி மேட்டு பாத்தி ஆயிடுது. மேட்டு பாத்தியில குப்பையை போட்டீங்கன்னா அது மூடாக்க ஆயிடுது. ஒரே ஒரு தடவை தான் உழுவுறோம், ஒரு தடவை தான் பாத்தி போடுறோம். இன்னொரு தடவை அந்த பூமியில ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, விதைக்கிறது மட்டும் தான் செய்யணும். வெண்டைக்காயை பறிச்சுக்கிட்டீங்கன்னா செடியை விட்டு அங்கேயே போடணும். தக்காளி காயை பறிச்சுன்னா செடியை விட்டு அங்கேயே போடணும். இயற்கை அழித்தது திருப்பி அளிக்கிறோம். நீங்க திருப்பி விதைக்கிறது அறுக்கிறது 2 மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை அழித்ததை திருப்பி அளிப்போம். இயற்கையில எதெல்லாம் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது இப்படி நிலத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும்.